உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ஜனவரி 13ஆம் தேதி பிப்ரவரி 26ஆம் தேதி வரை 45 நாட்கள் மகா கும்பமேளா நடைபெற்றது. இதுகுறித்து சட்டமன்றத்தில் பேசிய முதல்வர் யோகி ஆதித்யநாத், ஒரு படகோட்டி குடும்பம் 130 படகுகள் மூலம் 30 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளது என்று தெரிவித்தார். பிண்டு மெக்ரா என்ற படகோட்டியின் குடும்பம்தான் அது என்றும், அந்த குடும்பம் குற்ற பின்னணி கொண்டது என்றும் தகவல் வெளியானது. இதுகுறித்து பதிவிட்டுள்ள உத்தரப்பிரதேச எதிர்க்கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், மகா கும்பமேளாவில் 30 கோடி ரூபாய் லாபம் சம்பாதித்த படகோட்டியின் குடும்பம் குற்ற பின்னணி கொண்டது. இவரை முதல்வர் யோகி சட்டப்பேரவையில் பாராட்டியுள்ளார். இந்த சம்பவத்தின் உண்மை பின்னணி கண்டறியப்பட வேண்டும். அந்த படகோட்டி உண்மையிலேயே 30 கோடி ரூபாய் ஈட்டினார் என்றால் அதற்காக அவர் செலுத்திய ஜிஎஸ்டி தொகை எவ்வளவு என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த குற்றவாளி படகோட்டியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட அவரை முதல்வர் பாராட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகளால் பாஜக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு தைரியம் வளர்ந்துவிட்டது என தெரிவித்துள்ளார்.